இன்றைய இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்கிறது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தொடர்பான ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முதல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தொடர்பான கேள்விகள் வரும்போது என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கேள்வியை ஒரு தடவை வாசிச்சு கொள்ளணும். அப்படி வாசிக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் மெயின் இன்ஃபர்மேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த விஷயங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் டிராஃப்டில் குறித்து கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த கேள்வியில் நபர்களை மையமாக வைத்து தான் கேள்வி அமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அந்த நபர்களின் எண்ணிக்கை எத்தனைங்கிறத ஒரு படத்தில் அடையாளப்படுத்தி கொள்ளணும். இப்போ மொத்த எண்ணிக்கை தந்தால் அவங்கள நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், அடையாளப்படுத்தி கொள்ளணும். அடுத்ததாக தகவல்களை நம்ம வாசிச்சுட்டு போகும்போது நேரடியாக வார தகவல்களை என்ன செய்யணும், குறித்து கொள்ளணும். ஓகேவா. அடுத்தது நேரடியற்ற தகவல்கள் இருந்தால் அந்த நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களோட தொடர்பு படுத்தி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு அந்த தகவல்களுடைய சரியான நிலை கிடைக்கப்பெறும். ஓகே, அதையும் நம்ம என்ன செய்யணும், குறித்து கொள்ளணும். இப்போ ஃபைனலாக என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம எல்லா தகவல்களையும் அடையாளப்படுத்தின அப்புறம் மீண்டும் ஒரு தடவை கேள்வியை வாசித்து நம்ம அடையாளப்படுத்தி கொண்ட விடயங்கள் சரிங்கிறத உறுதி செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேள்விக்குள்ளே போகணும். ஓகேவா. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு இடத்துல தவறாக குறிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த தவறை சுற்றியே நம்ம எல்லாத்தையும் குறிப்போம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அது தொடர்பாக வார 5-6 கேள்விகளுக்குமே பிழையாக விடைய கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம எல்லாத்தையும் அடையாளப்படுத்தின அப்புறம் மீண்டும் ஒரு தடவை கேள்வியை பார்த்து வாசித்து ஓகே நம்ம நோட் பண்ணியிருக்கிற விடயங்கள் சரியாக இருக்குங்கிறத உறுதி செஞ்ச அப்புறம் தான் கேள்விக்குள்ளே போகணும். இப்படி ஒவ்வொரு கேள்வியாக வாசிக்கும் போதே நம்ம என்ன செய்யலாம், இலகுவாக விடையை குறித்து கொண்டு போகலாம் இல்லையா. ஸோ நம்ம அந்த படம், நம்ம அடையாளப்படுத்துகிற அந்த படம் சரியாக இருக்கும்போது அந்த கேள்விகள் அவ்வளவுக்கும் சரியாக விடை நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியும். அப்போ இதுதான் முக்கியம், நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா டிராஃப்டில், அதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். ABCDEFGH ஆகியோர் ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ இதில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லப்படுது, 8 பேர். எதை சுற்றி இருக்காங்களாம், ஒரு வட்ட மேசையை. அப்போ நீங்கள் இதை என்ன செய்யணும் சொன்னால், இதை ஒரு டிராஃப்டில் அடையாளப்படுத்தி கொள்ளணும். மொத்த எண்ணிக்கை எத்தனை, 8. அப்போ ஒரு வட்ட மேசையாக இருந்தால் அதில் 8 பேர் இருக்காங்கங்கிறத என்ன செய்து கொள்ளலாம், நோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதை அடையாளப்படுத்தி கொண்டுட்டோம். இப்போ என்ன செய்வோம், தொடர்ந்து வாசிப்போம். அவர்களில் 3 பேர் வெளிப்புறமாகவும் 5 பேர் மையத்தை நோக்கியும் உள்ளனர். அப்போ இதில் என்ன சொல்லப்படுது, 3 பேர் வெளிப்புறமாக பார்த்தவாறு, இப்போ ஒரு வட்ட மேசையாக இருந்தால் வெளிப்புறம் பார்த்தவாறு இருக்காங்க. அடுத்தது 5 பேர் மையத்தை நோக்கி பார்த்தவாறு இருக்காங்க. ஓகே, இதை நம்ம குறித்து கொள்ளணும். அடுத்தது என்ன சொல்லப்படுது, குழுவில் ஆண்களும் பெண்களும் சம எண்ணிக்கையில் உள்ளனர். அப்போ ஆண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, 8 பேருண்டா 4 பேராக இருக்கும். பெண்களும் 4 பேராக இருப்பாங்க. ஓகே, அதுவும் ஓகே, நோட் பண்ணிட்டோம். அடுத்தது சி மையத்தை நோக்கியுள்ளார். ஓகே, ஒரு நேரடியான ஒரு தகவல் சொல்லப்படுது, சி மையத்தை நோக்கியுள்ளாராம். அப்போ இவரை நம்ம இந்த இடத்துல குறிக்கப்பட்ட ஒருத்தரை சியாக நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அவர் மையத்தை நோக்கி இருக்காருங்கிறதையும் நம்ம என்ன சொல்லி கொள்ளணும், அடையாளப்படுத்தி கொள்ளணும். ஓகே, அடுத்தது இ என்பவர் சியின் வலதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், இந்த படத்தில் அடையாளப்படுத்தி கொள்ளணும். உள்நோக்கி இருக்கிறவங்களுக்கு எது வலதுபுறம் எது இடதுபுறம்ங்கிறத நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளணும். அப்போ சி எங்கால பார்த்து கொண்டிருக்காரு, மையத்தை நோக்கி இருக்காரு இல்லையா. ஸோ மையத்தை நோக்கி இருக்கிற ஒருத்தருக்கு வலதுபுறம் எதுவாக இருக்கும், இதுவாக தான் இருக்கும். இந்த சைட் வந்தால் தான் அது வலதுபுறமாக இருக்கும், இது இடதுபுறமாக இருக்கும். ஓகே, மையத்தை நோக்கி இருக்கிறார்களுக்கு இது இடதுபுறமாக இருக்கும். அடுத்தது வெளிநோக்கி பார்த்தவாறு இருக்கிறார்களுக்கு அதுக்கு
எதிர் திசையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் எடுத்துக்கொள்ளணும். அப்போ சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இ என்பவர் சியின் வலதுபுறத்தில். அப்போ வலதுபுறம் எது? இது. அப்போ இதில் இருந்து 3வது இடத்தில் இருக்காராம். 1 2 3. அப்போ விடத்தை இருக்க போகிறாரு யாரு? இ இருக்க போகிறாரு. ஓகே, அதுவும் நோட் பண்ணிட்டோம். அடுத்தது எஃப் என்பவர் இயின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எஃப் என்பவர் இயின் இடதுபுறத்தில் 3வது இடமாம். அப்போ நமக்கு தெரியாது வந்து இ வந்து உள்நோக்கி இருக்காரா, உள்நோக்கியவாறு இருக்காரா, வெளிநோக்கியவாறு இருக்காராங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருந்து வந்து 3வது இடத்துல அமர்ந்திருக்காரு எஃப்னு சொல்லப்படுது, இடதுபுறத்திலிருந்து சொல்லப்படுது. நம்ம இப்போ ஒரு 3வது இடத்தை பார்த்தா இருந்து 1 2 3 இந்த சைட் வந்து இருக்க மாட்டார். ஷுவரா வந்து இந்த சைட் தான் இருப்பார். ஏன்? இங்கே சி இருக்கிறதால இந்த சைட்டில் தான் 3வது இடத்துல இருக்க போகிறார். 1 2 3. அப்போ இந்த இடத்துல யார் இருக்க போகிறா? எஃப் இருக்க போகிறாரு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இ வந்து உள்நோக்கியவாறு இருக்காரா, வெளிநோக்கியவாறு இருக்காராங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ பாருங்க, இடதுபுறம் தான் இது இல்லையா? ஸோ இது இடதுபுறமாக இருக்கும்னு சொன்னால் இவர் எங்கால பார்த்தவாறு இருக்காரு? வெளிநோக்கியவாறு தான் இருக்காரு. இதை நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? இ வந்து வெளிநோக்கியவாறு இருக்காருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதுவும் ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, எஃப் மற்றும் பி இடையே 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ எஃப் எங்க இருக்காரு? இந்த இடத்துல இருக்காரு. எஃப்க்கும் பிக்கும் இடையில வந்து 3 பேர் இருக்காங்களாம். அப்போ நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்? பி வந்து 1 2 3 எடுத்துக்கொண்டோம்னா இந்த இடத்துல இருக்கலாம், இந்த சைட். ஓகே, இப்படி பார்த்தோம்னு சொன்னால் 1 2 3ன்னு சொல்லி இந்த இடத்துல தான் பி வர போகிறாரு இல்லையா? ஸோ வந்து எஃப்க்கும் பிக்கும் இடையில 3 பேருங்கும் போது பி வந்து எந்த இடத்துல இருக்க போகிறாரு? இந்த இடத்துல தான் இருக்க போகிறாரு. அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, பியின் அருகில் பெண்கள் உள்ளனர். ஓகே, பியின் அருகில் இருக்கிற ஒரு ஆள் யாரு? இ. அப்போ இ என்னவாம்? ஒரு பெண்ணாம். அடுத்தது இந்த இடத்துல இருக்க போகிறது யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல, ஆனால் அது வந்து ஒரு பெண்ணா. ஓகே, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, அடுத்தது பாருங்க, ஜி என்பவர் எஃப்பின் வலது புறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எஃப்பின் வலது புறத்தில் இல்லையா? எஃப்பின் வலதுபுறம். அப்போ எஃப் வந்து உள்நோக்கியவாறு இருக்காரா, வெளிநோக்கியவாறு இருக்காராங்கிறது தெரியா. ஆனால் ஜி வந்து வர்ற இடத்துல இருந்து 3வது இடத்துலங்காரு. அப்போ நம்ம பார்க்கணும், உதாரணத்துக்கு இங்கால இந்த சைட் இருப்பாருன்னு சொல்லி பார்த்தா 1 2 3 இல்லையா? ஓகே, இந்த சைட் இருப்பாரான்னு பார்த்தா 1 2 3. இந்த 3வது இடத்துல இ இருக்காரு. அப்போ நிச்சயமாக எங்கே இருக்க போகிறாரு? ஜி வந்து இந்த இடத்துல தான் இருக்க போகிறாரு. ஏற்கனவே நம்ம பெண் என்று குறிப்பிட்ட வந்த இடத்துல தான் ஜி இருக்க போகிறாரு. அப்போ ஜி வந்து எஃப்ட வலதுபுறமாக இருந்தால் அப்போ இவர் வந்து உள்நோக்கியவாறு இருக்காரா, வெளிநோக்கியவாறு இருக்காராங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்க, எஃப் வந்து எங்கால இருப்பார்? இது வந்து உள்நோக்கியவாறு இருந்தால் தான் இது வந்து வலதுபுறமாக இருக்கும் இல்லையா? ஓகே, அப்போ எஃப் வந்து உள்நோக்கியவாறு இருக்காருங்கிறத நம்ம உறுதி செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது தொடர்ந்து பாருங்க, டி என்பவர் ஏயின் வலது புறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதில் வந்து நம்ம ஏ பற்றி ஏற்கனவே குறிப்பிடலை, ஆனால் என்ன சொல்லப்படுது? டி வந்து ஏயின் வலது புறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. அப்போது இதை வந்து எப்படி பார்க்கணும்? ஏற்கனவே நம்ம 5 பேரை வந்து குறிச்சிட்டோம், இன்னும் 3 இடங்களில் வந்து குறிப்பிடலை. இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் குறிப்பிடலை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏயை வந்து எடுத்தா, ஏ ஒரு இடத்துல இருக்காரு, இந்த 3ல் ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லி எடுத்தா, ஏயின் வலது புறத்தில் 3வது இடத்துல தான் வந்து டி அமர்ந்திருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம எடுத்தோம்னு சொன்னால் ஏ எடுத்தோம்னு சொன்னால் இதில் இருந்து வலதுபுறம் 1 2 3வது இடத்துல யார் இருக்கான்னு எடுப்போம்? நம்ம டி இருப்பாருன்னு எடுக்கோம் இல்லையா? ஆனால் தொடர்ந்து என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க,
ஏ என்பவர் ஈயின் அருகில் இருப்பவர் அல்ல. அப்போ ஏ வந்து விடுத்து இல்லையாம். அப்போ ஏ எங்க இருப்பாரு? இந்த இடத்துல ஏ இருப்பாரு. அப்படி இருந்தா டி எங்க இருப்பாரு? 1 2 3 இந்த இடத்துல ஈயின் அருகில் யார் இருக்க போறாங்க? டி தான் இருக்க போறாரு. ஓகே, அப்போ டி இந்த இடத்துல இருந்தா ஏ வந்து உள்நோக்கி இருக்காரா வெளிநோக்கி இருக்காராங்கிறத நம்ம என்ன செய்து கொள்ள முடியும்? ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ ஏ இந்த எந்த பக்கமாக இருக்காரு? டி ஏயின் வலதுபுறம். அப்போ ஏயின் வலதுபுறம் இதுன்னு சொன்னால் அவர் வெளிநோக்கி இருக்கார் இல்லையா? ஸோ அப்போ நம்ம அதையும் என்ன செய்து கொள்ளணும்? அடையாளப்படுத்தி கொள்ளணும். அதுவும் ஓகே. அடுத்தது இன்னும் என்ன சொல்லப்படுது? ஈயின் அருகில் இருப்பவர்கள் ஆண்கள் மற்றும் மையத்தை நோக்கி உள்ளனர். அப்போ ஈயின் அருகில் இருக்கிற 2 பேர் யாரு? பியும் டியும். அவங்க 2 பேரும் யாராம்? ஆண்களாம். அதே டைமில் அவங்க எப்படி இருக்காங்களாம்? மையத்தை நோக்கியவாறு இருக்காங்களாம். ஓகே, அடுத்தது பாருங்க. டியின் அருகில் இருப்பவர்கள் பெண்கள் மற்றும் வெளிநோக்கி உள்ளவர்கள். டியின் அருகில் இருக்கிற யாரு? ஈயும். அடுத்தது இந்த இடத்துல இருக்க போகிறது யாருன்னு நமக்கு தெரியல, ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு பெண், அதை நம்ம குறித்து கொள்ளணும். அடுத்தது வெளிநோக்கியவாறு இருக்காங்கன்னு சொல்லப்படுது, அதையும் நம்ம என்ன செய்து கொள்ளணும்? அடையாளப்படுத்தி கொள்ளணும். ஏற்கனவே ஈயை வந்து பெண் என்று சொல்லி நம்ம குறித்து கொண்டுட்டோம். அடுத்தது மேலும் சொல்லப்படுது, பியின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் ஓர் ஆண். அப்போ பி எங்கே இருக்காரு? பி வந்து இந்த இடத்துல இருக்காரு இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருந்து இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் ஒரு ஆணா. அப்போ பி வந்து எங்கால இருக்காரு? உள்நோக்கியவாறு இருக்காரு. உள்நோக்கியவாறு இருக்கிறவங்களுக்கு எது இடதுபுறம்? இந்த சைட் இல்லையா? அப்போ இதுல இருந்து 3வது இடத்துல இருக்கிறது யாரு? ஏ. ஏ வந்து ஒரு ஆண் சொல்லப்படுது. எந்த பெண்ணும் ஜியின் அருகில் இல்லையா? ஜி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ ஜியின் அருகில் இருக்கிற பி ஒரு ஆண், அப்போ சி வந்து ஆண் என்று சொல்றாங்க. ஓகே, அடுத்தது ஓகே, இவ்வளவுதான் தரப்பட்டிருக்கிற தகவல். இதில் வந்து நம்ம எல்லாம் குறிப்பிட்டிக்கமாண்டு பாருங்க. இந்த இடத்துல டிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிற ஆள் யாருன்னு சொல்லலை, ஆனால் எந்த எழுத்து மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஏ இருக்கு, பி, சி, டி, இ, எஃப், ஜி இருக்கு, ஹெச் இல்லை. அப்போ இந்த இடத்துல வர வேண்டியது யாரு? ஹெச்சா இருக்க போகுது. அதே டைமில் இதில் பாருங்க, எல்லாரையும் வந்து அடையாளப்படுத்தி இருக்கோம். உள்நோக்கி இருக்காங்களா வெளிநோக்கி இருக்காங்களான்னு. ஆனால் ஜி மட்டும் அடையாளப்படுத்தப்படலை. ஆனால் ஏற்கனவே நம்ம நோட் பண்ணிக்கோம் பாருங்க, 5 பேர் உள்நோக்கிய வாரும் 3 பேர் வெளிநோக்கிய வாரும். இதில் வந்து 3 பேர் வெளிநோக்கியவாறு நோட் பண்ணிக்கோம் பாருங்க, இஹெச்ஏ. ஆனால் உள்நோக்கியவாறு இருக்கிறதுல 4 பேர் தான் நோட் பண்ணிக்கோம். அப்போது ஜியும் வந்து உள்நோக்கியவாறு இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பார் இல்லையா? இறுதியாக எல்லாம் நோட் பண்ணின அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப் மட்டும் ஆணா பெண்ணாண்டு அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கும். ஏற்கனவே நம்ம குறித்து வச்ச நோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் 4 பெண்கள் 4ன்னு குறிக்கப்பட்டிருக்கு. அப்போது இதில் வந்து எத்தனை ஆண்களை அடையாளப்படுத்தி இருக்கோம்? 4 ஆண்களை அடையாளப்படுத்தியிருக்கோம். அப்போ ஆண்கள் 4ம் சரி, பெண்கள் வந்து 3 தான் அடையாளப்படுத்தியிருக்கோம். அப்போ எஃப் வந்து என்னவாக இருப்பார்? ஒரு பெண்ணாக இருப்பார். அதையும் நம்ம இறுதியாக குறித்து கொள்ளணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மீண்டும் கேள்வி ஒரு தடவை மேலோட்டமாக வாசிச்சுட்டு வந்து இந்த நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறது எல்லாமே சரியாங்கிறத உறுதி செய்து அப்புறம் தான் என்ன செய்யணும்? கேள்வியை ஒன்றா வாசிச்சுட்டு விடையை நோட் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஓகே, நான் வீடியோ வந்து லென்ஸுங்கிறதால மீண்டும் ஒரு தடவை வாசிக்கலை. இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். ஓகே, முதலாவது கேள்வியை பாருங்க. ஈயின் அருகில் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர். அப்போ படத்தை பாருங்க. ஈ எங்கே இருக்காரு? இந்த இடத்துல வெளிநோக்கியவாறு இருக்காரு. அப்போ அவர வலதுபுறத்தில் இருக்கிறது யாரு? அப்போ ஈ வந்து இப்படி வெளிநோக்கியவாறு இருந்தால் வலதுபுறம் எது? இது வரைக்கும் யார் இருக்காங்க? பி. அப்போ முதலாவதுக்கு விட என்ன? பி. ஓகே, அடுத்த கேள்வி. ஹெச்சின் அருகில் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர். படத்துக்கு போங்க. ஹெச் எங்கே இருக்காரு? ஹெச் வந்து வெளிநோக்கியவாறு இருக்காரு. ஸோ வலதுபுறம் எதுவாக இருக்கும்? இதாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறது யாரு? டியா இருக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்வி. ஜியின் அருகில்
வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர். ஜி எங்க இருக்காரு? இன்னா இருக்காரு. அவர் அருகில், அவர் உள்நோக்கியவாறு இருக்காரு. அவருக்கு வலதுபுறம் அப்ப எதுவாக இருக்கும்? இதுதான். அப்ப இதுக்கும் விடை என்ன? பி. அப்ப முதலாவது விடை. அடுத்தது எஃப்க்கு நேர் எதிரே அமர்ந்திருப்பவர். எஃப் எங்க இருக்காரு? இந்த இடத்துல இருக்காரு. அவருக்கு நேர் எதிரே இருக்கிறது யாரு? பி. அப்ப எத்தனாவது விடை? இரண்டாவது விடை. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. சிக்கு நேர் எதிரே அமர்ந்திருப்பவர் யார்? சி எங்க இருக்காரு? இந்த இடத்துல. அப்ப நேர் எதிரே இருக்கிறது யாரு? டி. எத்தனாவது விடை? மூன்றாவது விடை. அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வருவனற்றில் வெளிநோக்கியவாறுள்ள ஆணொருவர். ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. வெளிநோக்கியவாறு இருக்கிறவங்க யார் யாருன்னு பாருங்க. ஹெச்சும் ஏயும் ஈயும் இல்லையா? அதுல ஒருத்தர் தான் வெளிநோக்கியவாறு இருக்கிற ஆணா இருக்காரு. யார் அது? ஏ. எத்தனாவது விடை? முதலாவது விடை. அப்ப பாருங்க, கேள்விகளுக்கு விடை நம்ம கணிக்கிறதுக்கு மிகவும் குறுகிய ஒரு நேரம் தான் எடுக்குது. நம்ம அந்த படத்தை அடையாளப்படுத்தி கொண்டோம்னா மிக விரைவாக என்ன செய்யலாம்? கேள்விகளுக்கு சரியான விடையை போட்டுக்கொண்டு போகலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி வேறொரு கேள்வியில் சந்திப்போம். ஓகே.